கிருஷ்ணனை மாடு மேய்க்க விடாம தடுத்து பிடிச்சேனே, இந்த வரலாற்றை கேட்டவாளுக்கு என்ன பலன்? வல்லவர், வல்லவர்னா சொல்ல வல்லவர். ஆனா மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்துல சேர்த்துட்டார், சாபிப்பிராயமாக சொல்ல வல்லவர். இத வெறுமனு சொன்னா போறாதான். கிருஷ்ணன் மாடு மேய்க்க கோல் கொண்டு வான்னு காகத்திட்ட சொல்றோம், சும்மா ஏதோ ஒப்பிக்கிற மாதிரியா சொல்லணும்? அப்படி பாசத்தோடு, பக்தியோடு, கிருஷ்ணன்ட்ட ஈடுபாட்டோடு, வாத்சல்யத்தோடு சொல்லணும். அந்த அபிப்பிராயத்தோடு யார் சொல்றாளோ அவர்கள் மக்களை பெற்று மகிழ்வர் இவ்வையத்தே. இந்த பூமியில நிறைய குழந்தைகளை பெற்று சந்தோஷப்படுவார்கள். இது என்ன நிறைய குழந்தை பெற்று சந்தோஷப்படுறது அதுக்காகவா இந்த பதிகம் அப்படின்னா, இதுக்கு மாமுனிகள் வியாக்கியானம் பாருங்க. வல்லவர் சொல்ல வல்லவர் மக்களை பெற்று, இந்த இடத்துல மக்கள்ங்கிறது பிள்ளைகளை குறிக்கல, முதல்ல சிஷ்யர்களை குறிக்கிறதுன்ட்டு. அப்ப யாரெல்லாம் இந்த பாசுரங்களை செவிக்கிறாளோ அவளுக்கு நல்ல சிஷ்யர்கள் கிடைப்பாளாம். கூடவே புத்திரர்கள்னு சேர்த்துட்டார், சிஷ்ய புத்திரர்கள்னார். அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, ஒண்ணு நல்ல சிஷ்யர்கள் கிடைப்பா, நாம சொல்லி கொடுக்கிற ஞானம் பக்தி அவளும் புரிஞ்சுப்பா. ரெண்டு, நல்ல புத்திரர்கள் பிறந்து அந்த பிள்ளைகளும் நமக்கு சிஷ்யர்கள் ஆயிடுவாளாம். அது எவ்வளவு பெரிய விஷயம். ஏன்னா நிறைய இடத்துல பிள்ளைகள் பிறக்கிறா, ஆனா அவன் நம்ம சொன்ன பேச்சு கேட்க மாட்டா. அப்படி இல்லாமல் தகப்பனாரையும் தாயாரையும் ஆச்சாரியன்னு கருதி அவளுக்கு சிஷ்யன்னு அடங்கி நடக்கிற பிள்ளை பிறந்தா எவ்வளவு நன்னா இருக்கும். அப்படிப்பட்ட மக்களைத்தான் இங்கே பெரியாழ்வார் குறிப்பிடுகிறார். அப்ப வைகுண்டம் போய் பெருமாளை அனுபவிச்சு எத்தகைய ஆனந்தத்தை நாம பின்னாடி பெற போறோமோ, இந்த உடல் நீங்கினப்புறம் எதை பெற போறோமோ அந்த ஆனந்தத்தை மகிழ்வர் வாழும் காலத்திலேயே சிஷ்ய புத்திரர்களோடு சேர்ந்து பெரியாழ்வார் திருமொழியை சேவிச்சு கிருஷ்ணனை அனுபவிச்சு மகிழ்வர், சந்தோஷப்படுவர் இவ்வையத்தே. வைகுண்டம் போய் பெறப்போகிற அந்த சந்தோஷத்தை ஒரு முன்னோட்டமாக இங்கேயே பெறுவார்கள். எதுக்கு இதை அழுத்தி மாமுனிகள் சாதிக்கிறார்னா, மேலோட்டமா பார்த்துட்டு நல்ல குழந்தைகளை பெத்துண்டு மோட்சம் எல்லாம் போகாம இங்கேயே சந்தோஷமா இருந்துருவா அப்படி அர்த்தம் இல்லை. பக்தி ஞானம் மிக்க சிஷ்ய புத்திரர்களை பெற்று அவளோடு பெரியாழ்வார் திருமொழி சேவிச்சு கிருஷ்ணனை அனுபவிச்சு வைகுண்டத்தில் பின்னாடி பெறப்போகும் ஆனந்தத்தின் முன்னோட்டத்தை இந்த வையகத்தில் வாழும் காலத்தில் பெறுவார்கள்னு புரிஞ்சுக்கணும்னு காட்டியிருக்கார்.